தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாளை முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடனும் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றப்படாததை கண்டித்து கோயிலை முற்றுகையிட்ட இந்து முன்னணியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அதற்கான பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்க வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி CR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் ஆண்டுதோறும் தீபம் ஏற்றும் பகுதியான திருப்பரங்குன்றம் கோவில் மலை மேல் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள பகுதியில் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றவில்லை. இதையடுத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் கோவில் மற்றும் திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட தடுப்புகளை உடைத்து முன்னேறி சென்ற போது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பணியில் இருந்த 2 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு காரணமாக மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் 144 தடை உத்தரவு பிறப்பித்தார். இதனிடையே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மனுதாரர்களுடன் தீபத்தூணிற்கு சென்று தீபம் ஏற்றுவதற்கு பாதுகாப்பிற்காக 67 CISF படையினர் மலைப்பாதை பகுதிக்கு வருகை தந்தனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் CISF படையினர் மலை மேல் செல்வதற்கு அனுமதி இல்லை என கூறியதால் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற அமர்வு நிர்வாக நீதிபதியிடம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு முறையீடு செய்யப்பட்டதால் வியாழனன்று காலை முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என கூறியதை அடுத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக பாதுகாப்பு பணிக்காக வந்த CISF படையினர் மீண்டும் திரும்பிச் சென்றனர். இதையடுத்து திருப்பரங்குன்றம் மலைப்பாதை முன்பாக அமர்ந்து இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் தீபத்தூணில் தீபம் ஏற்ற கூறி போராட்டம் நடத்தினர். முன்னதாக திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டப பகுதியில் பாஜக நிர்வாகி சூர்யா தலைமையில் கையில் வேலுடன் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செல்வதற்காக சென்றனர். அப்போது காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் 30க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர் மலை மீது சென்றதால் அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கீழே அழைத்து வந்தனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் சொக்கப்பனை நிகழ்வு முடிவடைந்து சுவாமி வீதி உலா தாமதமாக நடைபெற்றது. திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி வான வேடிக்கையுடன் மகா தீபம் ஏற்றப்பட்டது. 1000 லிட்டர் எண்ணெய் மற்றும் 300 மீட்டர் பருத்தி திரியை கொண்டு உயரமான கோபுரத்தில் அமைக்கப்பட்ட இந்த மகா தீபம் தொடர்ந்து 3 நாட்கள் எரிய உள்ளது.
எண்ணூரில் கொட்டி தீர்த்த மழையால் வஉசி நகர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தெருக்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சென்னை மணலி விரைவு சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கனரக வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்த தண்ணீரை வடிய செய்ய வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழகம் முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த 1196 பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் பிடித்துள்ளனர். மேலும் முறிந்து விழுந்த 91 மரங்களை அப்புறப்படுத்தி மழைநீரில் சிக்கிய 90 பேர் மற்றும் 8 விலங்குகளை பத்திரமாக மீட்டு பல்வேறு உயிர்களை காப்பாற்றி ரியல் லைஃப் ஹீரோக்களாக மாறியுள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.